நிச்சயம் உயரும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் வெல்லும் தமிழ் பெண்கள் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கூடுதலாக 16.96 லட்சம் மகளிருக்கு தலா 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை முதல்கட்டமாக 1.13 கோடி பேருக்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். தற்போது மேலும் 16.96 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மொத்தம் 1.30 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டம்தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று குறிப்பிட்டார். மாதந்தோறும் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். புதுமை பெண், தமிழ் புதல்வன், விடிகள் பயணம் போன்ற திட்டங்களால் குடும்பத்தில் சேமிப்பு அதிகரித்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நம்ம லட்சிய பயணத்துல மிகப்பெரிய முன்னெடுப்பா வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டமா அமைஞ்சிருக்கிறது தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே தெளிவா சொல்லிட்டோம், இது உதவி தொகை இல்ல, உரிமை தொகை. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இதுவரைக்கும் 16,94,339 பேருக்கு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போட்டுட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,69,831 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும், பெண்களுடைய உரிமையும் உயரும்.